ஈழத்து ஊடகவியலாளர்களை மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்திவிட்டு தனது இறுதிப் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தமிழோசை ஆனந்தி அக்கா அவர்கள். அவரை நினைவு கூர்ந்து அவருக்கான நினைவு வணக்க நிகழ்வு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இந்த நினைவு வணக்கம் தொடர்பாக இங்கே கருத்துக்களை கூறுவதற்கும் இந்த நினைவு வணக்கத்தில் மக்கள் உணர்வோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பதற்காகவும் கோபி அவர்கள், சிவாந்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் கோபி அவர்களே. வணக்கம் திரு எஸ் கே ராஜன். வணக்கம் சிவாந்தி. வணக்கம் நேயர்களே. வணக்கம் சிவாந்தி அவர்களே. வணக்கம் ராஜன் அண்ணா. வணக்கம் கோபி அண்ணா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம். சரி, இப்பொழுது நாங்கள் ஆனந்தி சூரிய பிரகாசம் என்று பிபிசி தமிழோசை வாயிலாக உலகெங்கும் அறியப்பட்ட குரலுக்குரியவர். அந்த குரல் வளத்தினால் அவர் ஆற்றிய சேவைகள் என்பது இன்று தமிழ் கூறும் நல்லுலகில் நிலை பெற்றிருக்கின்றதை நாம் எல்லோரும் அறிவோம். கோபி அவர்களே, இப்பொழுது நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் 80களில் ஆரம்பத்திலே பிபிசி தமிழோசை என்பது எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வானொலியாக, அன்றாடம் கேட்கிற ஒரு வானொலியாக இருந்தது. அந்த வானொலியிலே இருக்கிற அறிவிப்பாளர்கள் ஏனைய வானொலி அறிவிப்பாளர்கள் போல் அல்லாமல் ஒரு குடும்ப உறவுகள் போன்றுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அக்கா, அண்ணா என்றெல்லாம். நீங்கள் இலங்கை வானொலியை பார்த்தால் அல்லது இந்தியாவினுடைய ஆகாசவாணி போன்றவற்றை பார்த்தால் அந்த ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் ஒரு தட்டு உயர்ந்து நிற்பது போன்றும், அவர்கள் மக்களிலிருந்து விலகி அவர்கள் ஒரு கலைஞர்கள் போன்றுதான் தெரிவார்கள். ஆனால் இந்த பிபிசி நிறுவனம், பிபிசியுடைய தமிழோசை என்பது அதுக்கு ஒரு படியை மேலே சென்று ஒரு அந்யூன்யமாக மக்களுடன் உறவாடுகின்ற ஒரு வானொலியாக அமைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக என்னவோ ஆனந்தி அக்கா அல்லது ஆனந்தி சூரிய பிரகாசம் என்பவர் ஒவ்வொரு வீட்டிலையும் பரிச்சயமான ஒருவராக, குடும்பத்திலே ஒருவராக மாறிய ஒரு சூழல் இருந்தது. அந்த நினைவுகளோடு இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு திருமதி ஆனந்தி சூரிய பிரகாசத்தினுடைய இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அவர்களை பொறுத்தவரையிலே குடும்ப உறவு ஒன்று இழந்தால் எவ்வாறான துக்கம் இருக்குமோ, எவ்வாறு அவர்கள் வேதனைப்படுவார்களோ அதே அளவு வேதனையை இப்பொழுது உணர்கிறார்கள் தான் நினைக்கிறேன். இலங்கை வானொலி கற்பித்த ஊடக கலை என்பது நேயர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நேயர்களுக்கும் இந்த ஒலிபரப்பாளர்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி பேணப்பட்டு வந்தது. ஆனால் பிபிசி தமிழோசையை எடுத்துக்கொண்டால் அது ஓர் உறவு முறையை வளர்த்து கொண்டது. அந்த உறவு முறை என்பது ஆனந்தி சூரிய பிரகாசம் என்பவரை ஆனந்தி அக்கா என்று அந்த உறவுகள், அதாவது வானொலியை கேட்கின்ற உறவுகள் அழைக்கும் அளவுக்கு வியாபித்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதனால்தான் அவருக்கான ஒரு இறுதி வழியனுப்பல் விழா போன்று அவரை வழியனுப்பி வைப்பதற்கான ஒரு நினைவு வணக்க நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள், அவர்களோடு சர்வதேச தமிழ் செய்தியாளர்கள் ஒன்றியம் என்பன சேர்ந்து இந்த விடயத்தை ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்காக நிகழ்த்துகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே சிவாந்தி, நீங்கள் கூறுங்கள். ஆனந்தி அக்காவின் இழப்பு என்பது மிகப்பெரியது. அது வார்த்தைகளால் சொல்லக்கூடியது ஒன்று அல்ல. ஊடகத்துறைக்கு பெண்கள் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஆனந்தி அக்கா. ஆனந்தி அக்காவை பார்த்துத்தான் இந்த துறைக்குள் நாங்கள் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அவர் பெண்கள் மத்தியில் விதைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி அக்கா அந்த எமது சமூகத்தை பார்த்த விதம் மற்றவர்கள் போல் அல்ல. அவர் பார்த்த விதம் சற்று வித்தியாசமானது. அதுவும் பெண்களை பார்த்த விதம் ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய
பணியின் கீழ், அதாவது அவர் விட்டு சென்ற கடமையை செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்விகள் பல தொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரை பார்த்து இன்னும் இந்த ஊடகத்துறைக்குள் இன்னும் பலர் வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை ஆனந்தி அக்கா விதைத்திருக்கின்றார் என்றுதான் நான் நம்புகின்றேன். இன்னும் வேகமாக ஓட வேண்டும் என்பதையும் அவர் சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இதை இத்தனையும் தாண்டி இதை பற்றி இன்னும் பேசுவதற்கு எங்களுக்கு நிறைய இருக்கின்றது. ஆனால் அதை அன்றைய நிகழ்வு நாங்கள் இப்பொழுது நடாத்தப்பட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு கிராண்ட் வியூ ஹோல் ரைஸ்லிப்பிலே நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்விலே பலர் இதை பற்றி உரையாற்ற இருக்கின்றார்கள். பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அக்காவின் பார்வை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக தென்பட்டிருக்கும். அக்காவை ஒவ்வொருவரும் வித்தியாசமாகத்தான் பார்த்த நாங்கள். எனக்கான அனுபவம் வித்தியாசமாக இருக்கும், ராஜன் அண்ணாவுக்கான அனுபவம் வித்தியாசம், அப்படி ஒவ்வொருவருக்கான அனுபவம் வித்தியாசம் இருக்கின்ற இது ஒரு அவரை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அக்காவின் இறப்பு செய்தி கேட்டவுடன் அடுத்த நாள் இதனுடைய ஒழுங்கமைப்பு பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். பின்னர் இங்கே கோவி அண்ணா அவர்களுடைய அவர் ஒரு ஆனந்தி அக்கா அந்த ஊடக துறைக்கு ஒரு தலைவராக அந்த சங்கத்திற்கு இருந்தபடியால் அவரை நாங்கள் அந்த சங்கத்தையும் எங்களோடு உள்வாங்கிக் கொண்டு அவர்களும் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே பிரித்தானிய மண்ணில் இருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே இணைந்து சிறப்பிக்க வேண்டும். வேறுபாடுகள் வேறு வேறு நிலையங்களில் நாங்கள் வேலை செய்தாலும், வேறு வேறு துறைகளில் இருந்தாலும், வேறு வேறு அபிப்பிராயங்கள் எங்களுக்குள் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி அவருக்கான ஒரு பிரியாவிடை என்பது மிகவும் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ராஜன் அண்ணா, உண்மை. இதிலே கோபி அவர்கள் கூறிய கருத்தில் இருந்து இன்னொரு படி நாங்கள் மேலே செல்லலாம். ஒரு ஆய்வின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட ஆனந்தி அக்கா அவர்கள் அங்கே ஒரு தனியான ஒரு அறிவிப்பாளராக அல்லது ஒரு நேர்காணல் செய்கின்றவராக ஒலிபரப்பாளராக மாத்திரம் அன்றி அங்கே அவர் ஒரு ஆளுமையை நிலைநாட்டியிருக்கிறார். அங்கே நீங்கள் பார்த்தால் பெருமளவானவர்கள் இந்திய மக்கள் தான் அங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் ஈழத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்குள் ஆனந்தி அக்கா அவர்கள் ஒரு தனித்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தார். அந்த தனித்துவம் பற்றி கோபி அவர்கள் நீங்கள் எடுத்து கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனந்தி அக்காவுடைய தனித்துவம் எப்படி பார்க்க என்றால், ஆனந்தி அக்காவை வானொலி ஊடாக கேட்டவர்கள், அதன் மூலமாக பரிச்சயமானவர்கள், குரல் வழியாக பரிச்சயமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி அக்கா வெறுமனே ஒரு ஒரு வானொலியிலே அறிவிப்பாளராக அல்லது வானொலியிலே நிகழ்ச்சிகளை தயாரிப்பவராக மட்டுமாக பார்க்கவில்லை. தங்களுடைய குரலை ஒரு அனைத்துலக மட்டத்திலே ஒலிப்பவராக அல்லது தங்களுடைய குரலை பிரதிபலிப்பவராகத்தான் அவரை பார்த்தார்கள். ஆகவே அவரிடம் மீதான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அதிகமானது. அவருடைய வானொலி நிலையத்துக்கு அப்பாலும் அவர் செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்த்தார். அதற்கேற்ற மாதிரி அவரும் சமூகத்தில் பல்வேறு மட்டங்களுடனும் தன்னுடைய தொடர்புகளை பேணி சமூகத்தின் எல்லா விதமான நல்லது கெட்டதிலேயும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டங்களிலே, ஊர்வலங்களிலே கலந்து கொள்வார். அது போன்று விழாக்களிலே கலந்து கொள்வார். தமிழ் சம்பந்தமான விழாக்களிலே எல்லாம் கலந்து கொள்வார். அதுபோன்று அவரை தங்களுடைய விழாக்களுக்கு அழைப்பதிலேயும் மக்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அவர் அந்த இடத்திலே கூட யார் அழைத்தாலும் சென்று அதை சிறப்பிக்கிற ஒரு பாங்கும் அவரிடம் இருந்தது. ஆகவே பொதுவாக ஒரு ஊடகவியலாளரிடம் அல்லது ஒரு ஒலிபரப்பாளரிடம் எதிர்பார்ப்பதை விட அதிகமான எதிர்பார்ப்பினை மக்கள் அவர் மீது கொண்டிருந்தார். அவருடைய அந்த எதிர்பார்ப்பினை பெருமளவுக்கு அவர் பூர்த்தி செய்தார் என்று நான் நினைக்கிறேன். அந்த காரணமாகத்தான் இன்றைக்கு அவருடைய இழப்பு எல்லோராலும் உணரப்படுகிறது. அதாவது எங்களுடைய தேசம் போர் மேகத்தால் சூழப்பட்டிருந்த பொழுது அந்த காலகட்டத்தில் ஆனந்தி அவர்கள் ஆற்றிய பணி, அந்த பணிக்கூடாக அவர் எடுத்து வந்த விடயங்கள் மக்கள் மனங்களை கவர்ந்து கொண்டன, மக்களை மிகவும் ஈர்த்தன என்பது உண்மை. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை? ஆமாம், அதாவது ஒரு 10,000 மைல்களுக்கு அப்பால்
லண்டன் மாநகரத்திலே இருந்து கொண்டு ஒலித்த அந்த வானொலி அவர்களுக்குரிய நெருக்கமான செய்திகளை கொண்டு வந்து சென்றாலும் அந்த ஒலித்த குரல்கள் நேரடியாக அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய மண்ணுக்கு வந்து அவர்களோடு இணைந்து அதாவது இந்த போக்குவரத்து தடை இருந்த காலத்திலே அவர்கள் லாரி வழியாக பயணித்தது போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான செயல்பாடுகளாக கருத முடியாது. அது அந்த அவர் சார்ந்த துறையிலே அவருக்கு இருந்த அதீத ஈடுபாட்டுக்கு தான் வெளிப்படுத்துகின்றது. அது ஆங்கிலத்தை சொல்லலாம் ஒரு பேஷன் ஒன்று இருக்கணும் தன்னுடைய தொழிலே. இதனை ஒரு ஊதியத்துக்கு ஆசைவதாகவோ அல்லது இதனுடைய புகழுக்கு ஆசைவதாக இல்லாமல் அதற்கு அப்பாலும் சென்று ஒரு அர்ப்பணிப்புடன் செய்கின்ற ஒருவரால் தான் இவ்வாறு செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை செவி கண்ட விடயத்தை பற்றியெல்லாம் பேசுகின்றோம். ஆனால் மிகவும் ஆபத்தான ஒரு செயற்பாடாக அந்த காலத்துல இருந்தது என்பதனை இன்றைக்கு அவருடன் அந்த சமகாலத்திலே அவருடன் பயணித்த சிங்கள ஊடகவியலாளர் பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு சிங்கள ஊடகவியலான உவீந்து குருகுல சூரிய அந்த கொலம்புடைய எலும்பு டெலிகிராஃப் அந்த இணைய ஊடகத்தை நடத்துகிறவர். அவர் இலங்கையிலே இந்த காலமான ஊடகத்திலே பயணித்தவர். அவர் அந்த அந்த ஆபத்தான நாட்களை பற்றி அண்மையிலே ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் சாதாரணமான சம்பவங்கள் அல்ல. இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்ற ஒருவர் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்திருப்பார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வகையான பணியை ஆற்றியவர் உடல் நலம் குன்றி அவருடைய இறுதி காலம் என்பது அவரால் பல்வேறு விடயங்கள் அவர் திட்டமிட்டிருந்ததாக நீங்களும் தெரிய தந்தீர்கள். அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர் எங்களிடம் இருந்து விடை பெற்று விட்டார். அவரை நினைவு கூர்வது என்பது தமிழ் மக்களுடைய ஒரு பெரும் கடமை என்று எண்ணுகின்றேன். இந்த கடமை தொடர்பாக சிவாந்தி நீங்கள் கூறுவது என்ன? உண்மையில் ஆனந்தி அக்கா விட்டு சென்றது நான் நினைக்கின்றேன் ஒரு சிறிய பங்காகத்தான் இருக்கும். அவர் முழுமையாக தன்னால் என்ன முடியுமோ கடைசி காலம் வரையும் அதை செய்தார். கடைசி வரையும் அவரோடு பேசியவர்களுக்கு எல்லாம் அவர் குறிப்பிட்டதும் அதுதான். எல்லோரும் ஓய்ந்து விடாதீர்கள், உங்களுக்கான பயணங்களை நீங்கள் தொடங்க வேண்டும், எப்பொழுதும் உங்கள் முடிவுகளில் தெளிவாக இருங்கள். அவர் எப்பவும் அதை அடிக்கடி சொல்லுவார். அப்படியான ஒரு பெண்மணியை உண்மையில் எனக்கு தெரியவில்லை. ஊடகத்துறையில் நாங்கள் பலரை இழந்திருக்கின்றோம். ஆனால் பலருடைய இழப்பு இவ்வளவு தூரம் பெரிய பாதிப்பை ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுத்தவில்லை ராஜன் அண்ணா. ஆனால் ஆனந்தி அக்காவின் இழப்பு வந்து உலக மட்டத்திலே இருக்கின்ற தமிழ் ஊடகவியலாளரை தாண்டி ஏனைய ஊடகத்துறை நண்பர்களையும் அது மிகவும் பாதித்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்வுக்காக நாங்கள் பலரிடம் செவிகளை கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன விடயங்கள், அந்த செவிகளுக்காக அவர்கள் தந்த தகவல்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய மனதிலும் அவர் ஆழமாக பதிந்திருக்கின்றார். ஒரு செவியிலே நாங்கள் அந்த செவியிலே குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், பிபிசி தமிழ் அங்கே அவர் வேலை செய்த காலத்தில் அவரோடு பணிபுரிந்த ஏனைய மொழி அறிவிப்பாளர்களோ அல்லாவிடின் தொகுப்பாளர்களோ இவரை அழைப்பது டைக்ரஸ் என்றுதான் என்று. ஏனென்றால் அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு இனி ஒரு ஊடகவியலாளர் வருவாரா என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியை அவர் உருவாக்கி சென்றிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஊடக ஆளுமைக்கு நிச்சயமாக ஒரு கௌரவிப்பு கொடுக்க வேண்டியது அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது ஒரு கடமை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ராஜன். ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களோடு அவர் ஆற்றிய பணி, அவர் தேசத்துக்கு ஆற்றிய பணி, தேச மக்களுக்கு ஆற்றிய பணி என்பதும் நிறைவு பெற்றுவிட்டது என்றுதான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் இருந்து ஆட்சி செய்த, அவர் ஆளுமை செய்த அந்த பிபிசி தமிழோசை என்பது இப்பொழுது இல்லை. குறிப்பாக அது லண்டனில் இருந்தே சென்று விட்டது. அது அடுத்த விடயம். ஆகவே மக்கள் இவ்வளவு தூரம் அவரை நேசிக்கின்றார்கள், அவரை உள்ளத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்றால் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சவுத் ரஸ்லீப் டியூப் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே இந்த மண்டபம் அமைந்திருக்கின்றது. எல்லோருமே வருகை தருவதற்கு மிக இலகுவான மண்டபமாக இந்த மண்டபம் அமைந்துள்ளதால் எல்லோரும் வருகை தர வேண்டும்.
அவருக்கான மரியாதையை மேற்கொள்ள வேண்டும். அந்த மரியாதையை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நாம் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். கோவி, உங்களுடைய கருத்தையும் கூறுங்கள். இந்த விழாவானது அல்லது இந்த அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி என்பது சமூகத்தின் எல்லா மட்ட மக்களையும் நோக்கியது. இது தனிய ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரமானது அல்ல. எல்லோரும் அந்த இழப்பையிட்டு ஆற்றுகைப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஆனந்தி அக்கா தொடர்பான அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதனை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. என்றால் ஆனந்தி அக்கா ஊடகத்துறை அல்லது அரசியல் அல்லது சமூகத்திலே மேல்மட்டத்திலே இருக்கிறவர்களோடு மட்டுமல்ல, சகல தரப்பினருடனும் உறவாடிய ஒரு பெண்மணி. அந்த வகையிலே எல்லோருக்கும் அவ்வாறான ஒரு அவா ஒன்று இருக்கும், இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கேற்ற மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அவை அனைவரையும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம். ஒரு விடயத்தை இந்த குறிப்பிட விரும்புகின்றேன் ராஜன் அண்ணா. எல்லோரும் கேட்பார்கள், அவருடைய மரண நிகழ்வு, இறுதி நிகழ்வு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற பொழுது அதற்கு முன்னர் எதற்காக இந்த நினைவோட்டம் என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு பலரிடமிருந்து வந்திருந்தது. இந்த வேளையில் நான் அதை சொல்ல விரும்புவது ஏனென்றால், இந்த நிகழ்வை நாங்கள் அவர் இறந்து அடுத்த நாள் ஆரம்பித்தோம். இதனை செய்வதற்கு ஆரம்பித்த பொழுது எப்பொழுது இவருடைய இறுதி நிகழ்வு நடைபெறும் என்ற எண்ணம், அதாவது திகதி எங்களுக்கு தெரியாத ஒரு சூழலிலே அது காலங்கள் தாமதமாகலாம் என்பதற்காக, அவ்வளவு காலதாமதம் வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த நினைவு மீட்டலை நாங்கள் உண்மையில் ஒழுங்கமைப்பு செய்திருந்தோம். ஏனென்றால் பலர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள் எங்களிடம். எதுக்காக இது நடக்கும் பொழுது பொதுவாக இவ்வாறான நிகழ்வுகள் ஒரு இறுதி நிகழ்வுக்கு பின்னர் தானே ஒழுங்கமைப்பு செய்வார்கள், எதற்காக முன்னர் செய்தீர்கள் என்ற கேள்வி கேட்டவர்களுக்காகத்தான் இந்த பதிவு ஒரு தெளிவாக்குவதற்காக. அதனை தாண்டி இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நிகழ்விற்கு எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வருவீர்கள் என்று, ஒன்றாக இணைந்து நின்று அவர் எங்களுக்காக என்ன செய்தார் என்பது எல்லோர் மனதிலும் நிரம்ப இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கான ஒரு சின்ன கடமையாக நினைத்து இதனை நீங்கள் எல்லோரும் நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது உண்மையில் ஒரு என்ன சொல்வது, எல்லோரும் இணைந்து செயற்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கின்றோம். நாங்கள் மாலை 4 மணிக்கு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. பெருமளவு நாங்கள் 8 மணிக்கு நிகழ்வினை நிறைவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். சில நேரம் சற்று முன்னர் பின்னர் ஆகலாம், உங்களுக்கு தெரியும் தானே, இங்கிருக்கின்ற சில காலதாமதங்கள் காரணமாக கூட இருக்கலாம். ஆகவே பெருமளவு எல்லோரும் முயற்சி செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எத்தனை பேருக்கு அவருடைய இறுதி நிகழ்வுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தெரியாது. அதேவேளை இந்த தருணமானது பலரை ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும், அவரை கொண்டாட வேண்டும், அவர் பற்றிய நினைவலைகளை பலரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் முதல் தரமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் பல மேடைகளில் தோன்றியிருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய ஊடகப் பணியை BBC தமிழோசையில் ஆற்றிய வேளையில் நாம் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அவருடைய குரலை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். மேடைகளில் அவர் பேசுகின்ற பொழுது கைதட்டி ஆரவாரம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது அவர் குரல் தர முடியாத நிலைக்கு சென்று விட்டார். அவருடைய உறக்கம் என்பது ஒரு நீண்ட உறக்கமாக மாறிவிட்டது. அவரை வழி அனுப்புவதற்கு முன்னதாக நாங்கள் அஞ்சல் செய்கின்றோம், அஞ்சலிக்கின்றோம். அந்த அஞ்சலியில் ஆனந்தி அக்காவை நேரடியாக பார்த்தவர்கள், ஆனந்தி அக்காவை ரசித்தவர்கள், ஆனந்தி அக்காவின் குரலால் கவரப்பட்டவர்கள் என்று எல்லோருமே நீங்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என நாம் மிக பணிவாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஊடகத்துறை சார்ந்தவர்கள், பொது விடயங்கள் என்பனவற்றில் கவனம் செலுத்துகின்றவர்கள், பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் என எல்லோருமே இதிலே கூடியிருக்கின்றார்கள். இந்த நினைவு வணக்க நிகழ்வுக்கு மிகப்பெரிய ஊடகவியலாளரான இளையதம்பி தயானந்தா அவர்கள் தலைமை தாங்குகின்றார் என்ற செய்தியையும் நாங்கள் இத்தால் அறியத் தருகின்றோம். எனவே எல்லோரும் வாருங்கள், உங்களுக்கான கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டுகோள் விடுக்கின்றோம்.